டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே இட்லி தோசைன்னு போட்டு தொடர்ந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போர் அடிக்காத அளவுக்கு ஒரு சிம்பிளாக அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் பன் தோசை செய்ய போகிறோம். இந்த பன் தோசை செய்கிறதுக்கு அடுப்பில் நம்ம இந்த பேன் எடுத்து வச்சாச்சு, அடுப்பத்தை வச்சாச்சு. பேன் சூடாகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், கடலை எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானே ஒரு அரை டீஸ்பூனு கடுகு, ஒரு டீஸ்பூனு உளுந்து, ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகும் உளுந்தும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். எண்ணெயிலேயும் பொரிஞ்ச உடனே ஒரு அரை டீஸ்பூனு சீரகம், அதுவும் எண்ணெயில் நல்லா பொரியட்டும். ஒரு தடவை கலந்து கொடுங்க. இஞ்சி ஒரு 2 இஞ்சி அளவு இஞ்சி எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். பச்சை மிளகா, காரத்துக்கு முழுக்க பச்சை மிளகான்றதுனால 4 பச்சை மிளகா எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு 2 கொத்தை உருவி அப்படி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா அப்படியே ஒரு தடவை கலந்து கொடுங்க. அடுப்பு மீடியத்திலே இருக்கட்டும். நல்லா இந்த அளவுக்கு கலந்து கொடுத்துட்டு ஒரு 100 கிராம் வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோம் நல்லா பொடிசாக, அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். உதுத்துட்டு கேரட் ஒரு 100 கிராம் கேரட்டை வந்து நல்லா பெருசாக துருவி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பீன்ஸு ஒரு 50 கிராம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், 50 கிராம் பீன்ஸ் எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பரட்டி விடுங்க. இப்போ மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நமக்கு நல்லா இது ஒரு பாதிக்கு மேலே நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா பரட்டி விட்டு வதக்கிக்கோங்க. இந்த சமயத்தில் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் பரட்டி விடுங்க. இப்போ நமக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா பொடுசாக முணுக்கி வச்சுருக்கோம், தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டுருங்க. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து இட்லி மாவு தான் ஊற்றுறோம். நம்ம இட்லி மாவு தோசை மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 1 மெஷர்மெண்ட்டில் ஒரு 3 கப் எடுத்துருக்கோம். நம்ம இது ஏற்கனவே உப்பு போட்டு கரைச்சி வச்சது, அதனால் நம்ம இதில் வந்து உப்பு இப்போ சேர்க்க தேவையில்லை. இந்த இட்லி மாவு வந்து ஏற்கனவே நம்ம புளிச்சது, நாள் ஆட்டி மறுநாள் வந்து புளிக்க வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி தான் போடணும், ஆட்டின உடனே போட வேண்டாம். இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம், அதனால் இந்த இடத்துல நம்ம இதுக்கு மாவுக்கு உப்பு சேர்க்க வேண்டாம். நீங்கள் உப்பு போடாமல் வச்சுருந்தீங்கன்னா உப்பு இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம காய்கறி நல்லா வதக்கி வச்சுருக்கோம்ல, வதக்கி வச்சுருக்கதை நம்ம இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி வதக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு போட்டிருந்தோம், ஏற்கனவே மாவில் உப்பு இருந்ததுனால. இப்போ எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். காய்கறி வதக்குனதையும் மாவையும் நல்லா கலந்துக்கலாம். மாவோட ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு, நல்லா இந்த அளவுக்கு கலந்துடணும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம இட்லி மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தோசை மாவு பார்த்துக்கு லேசாக லூஸ் பண்ணால் போதும். பன் தோசைக்கு மாவு ரெடியாக இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஆப்பக்கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பு வந்து மீடியத்திலே இருக்கட்டும். இப்போ நமக்கு ஆப்பக்கடாயை சூடாயிருச்சு. சூடானோடனே இதுலேருந்து ஒரு கரண்டி மட்டும் அப்படியே எடுங்க. மாவு எடுத்துட்டு அப்படியே நடுப்பகுதியில் ஊற்றி விட்டுட்டு லேசாக மட்டும் ஒரு அமுக்கு, அந்த குழியை வச்சு லேசாக ஒரு ரவுண்டு, அவ்வளோதான் போதும். அப்படியே நமக்கு வெந்து வரட்டும். ஒரு மூடி போட்டுடலாம், மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு 1 நிமிஷம் ஆச்சு. 1 நிமிஷத்தில் நமக்கு நல்லா அடிப்பகுதியெல்லாம் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம புரட்டி விட்டுக்கலாம். அப்படி மைஸாக எடுத்து ஒரு புரட்டு அப்படியே திருப்பி விட்டுருங்க. இதுபோல் திருப்பி விட்டு லேசாக அமுத்தி விட்டுருங்க. இப்போ திருப்பி விட்டுட்டு ஒரு நிமிஷம் அடுப்பு வந்து மீடியத்திலே இருக்கட்டும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம். அடுத்து 1 நிமிஷம் ஆயிடுச்சு. 1 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வெஜிடபிள் பன் தோசை அருமையாக தயாராகிடுச்சு. இன்றைக்கி வெஜிடபிள் பன் தோசை வந்து நம்ம இன்றைக்கி ஆப்பக்கடையில் போட்டு எடுத்துருக்கோம். நீங்கள் வந்து தோசைக்கல்லில் கூட போட்டு எடுத்துக்கலாம், இல்லைனா பணியாரக்கல்லில் கூட பணியாரம் போல் சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இதே மெத்தட்லேயே நீங்கள் செய்துக்கலாம். பஞ்சு மாணிக்கம் இருக்கும் வச்சிங்கன்னா, நல்லா பஞ்சு மாணிக்கம் சாஃப்டாக இருக்கும். அப்படியே அந்த தக்காளி சட்டில் தொட்டு சூப்பராக இருக்கு. காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்கள்லாம் முக்கல் மோனங்கள் இல்லாமல் இப்படி ஒரு பன் தோசை செஞ்சு கொடுத்தா அருமையாக சாப்பிடுவாங்க. இதே போல் இதே ஸ்டைலில் நீங்களும் ஒரு சூப்பரான வெஜிடபிள் பன் தோசை செய்து
சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.